உன்னை கொடுத்தேன், என்னை இழந்து நின்றேன். யார் என்ன நினைச்சா எனக்கு என்னடி? ஒருத்தனை காதலிச்சு அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த கல்யாணத்தை நிறுத்த சொல்ற உனக்கெல்லாம் சரியான பாடம் கற்பிக்கணும் அப்படின்னு சொன்னபடி ரித்தன்யாவுக்கு பக்கத்துல மெதுவா நடந்து வந்துட்டு இருந்தான் விக்ரமன். அதை பார்த்த ரித்தன்யா அவனை பார்த்தபடியே பின்னால மெதுவா நடந்து சென்றபடி, யார் இதெல்லாம் பேசுறதுன்னு ஒரு விவஸ்தை வேண்டாம்? காதலிச்சு ஏமாத்தினது இவன், ஆனா பழைய தூக்கி இப்போ என் மேல போடுறான் அப்படின்னு மனசுல நினைச்ச ரித்தன்யா, இங்க பாருங்க, எதுவா இருந்தாலும் நம்ம வீட்டுல போய் பேசிக்கலாம். இப்போ இந்த கதவை திறக்க போறீங்களா இல்லையா அப்படின்னு ஒற்றை விரல காட்டி அவனை மிரட்டினா. அவ நின்ன விதமும் அவள் தன்னை விரட்டுற பாவனையும் கண்ட விக்ரமனுக்கு அதை ரசிக்காம அந்த நேரத்திலையும் இருக்க முடியல. என்னமோ அவளை அவனுக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. அவ நிற்கிற கோலத்தை பார்த்த விக்ரமனுக்கு எவ்வளோ கோபம் இருந்தாலும் மனசுக்குள்ள அவ்வளோ காதல் பொங்கி வழிஞ்சது. இவளைதான் நான் எவ்வளவு காதலிக்கிறேன் அப்படின்னு நினைச்சவன், இவன் என்னடானா கல்யாணத்தையே நிறுத்த சொல்றா அப்படின்னு நினைச்ச விக்ரமன், இவளை இப்படியே விட்டா வீட்டுக்கு போய் கண்டிப்பா கல்யாணத்தை நிறுத்திடுவா, என்ன ஆனாலும் இவ தனக்கு தான் சொந்தம் அப்படின்னு மனசுல வேட்கையுடன் நினைச்சவன் ரித்தன்யாவுக்கு பக்கத்துல வேகமா வந்தான். விக்ரமனோட வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியாத ரித்தன்யா தடுமாறி போய் அங்க இருக்கிற கார்பெட்ல தடுக்கி விட்டு கீழே விழுந்தா. அவ கீழே விழுந்ததும் பதறி போன விக்ரமன் ஐயோ அப்படின்னு மனசுல நினைச்சபடி ஓடி வந்து அவளை தூக்கி விட நினைச்சான். ஆனா ரித்தன்யாவோ அதை பார்த்து தவறான அர்த்தத்துல புரிஞ்சுக்கிட்டவ, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து இப்படி கேவலமா அசிங்கமா நடந்துக்கிறீங்களே, நீங்கெல்லாம் என்ன ஜென்மமோ? நீங்கெல்லாம் ஆம்பளையா அப்படின்னு கேட்டா. அவளுக்கு உதவி செய்ய வந்த விக்ரமனை பார்த்து அவ இவ்வளவு கேவலமா பேசினத அவனால தாங்கிக்கவே முடியல. என்னடி சொன்ன? உன்ன மாதிரி அவ்வளவு கேவலமெல்லாம் நான் இல்லடி. அன்னைக்கு என் கூட உன்னோட பெட்ரூம்ல மயங்கி நின்னியே, என்னோட கைகள்ல குழஞ்சு போய் நின்னியே, மறந்து போயிட்டியா அப்படின்னு சொன்னவன் அவளுடைய தலைமுடிய கொத்தா பிடிச்சான். என்னை விட ரொம்ப சின்ன பொண்ணு, பாவம்னு பார்த்தா உனக்கு வாய் ரொம்ப நீளதுடி. உன்னெல்லாம் எல்லாரும் அமைதியான பொண்ணுன்னு சொல்றாங்க, ஆனா நீ அப்படியா என்கிட்ட பேசுற? வந்ததுல இருந்து வாயா வாயா பேசுற, நீ எவ்வளவு பேச்சு பேசுற அப்படின்னு சொன்னவன், இந்த வாய் தானடி என்னை இவ்வளவு கேவலமா பேசுச்சு, இப்போ நான் என்ன பண்றேன் பாருன்னு சொல்லி அவளுடைய உதடுகளை அழுந்த மூடினான். அத முதல்ல எதிர்த்து போராடினவ பிறகு அவனுடைய செயல்ல தன்னை இழந்தா ரித்தன்யா. உதடுகளை சுவைச்சு கொண்டிருந்த விக்ரமனுடைய கைகள் அவளுடைய தலைமுடியிலிருந்து முதுகுக்கும் இடைக்கும் வந்து அழுத்துச்சு. அவன் கைகள் பட்ட இடமெல்லாம் ரித்தன்யாவுக்கு வலியும் சுகமும் ஒன்று சேர எழுந்தது. விக்ரமனோட கைகள்ல குழஞ்சு போனா ரித்தன்யா அன்னைக்கு மாதிரியே. அவள் உணர்வை புரிந்து கொண்ட விக்ரமனுக்கு அதுக்கு மேல தாங்க முடியாம கார்பெட்ல அவளை சாட்சிப்படி அவள் மேல் முழுவதும் படர்ந்தான். விக்ரமனுடைய பாரத்தை சுகமா தாங்கிய ரித்தன்யா அவனை கழுத்தோடு அணைச்சுக்கிட்டா. அந்த ஆனந்தத்தில் விக்ரமனுடைய உதடுகள் ரித்தன்யாவின் உடல்ல மேய ஆரம்பிச்சுது. அந்த சுகத்துல கண்களை இறுக மூடியபடி ஓய்ந்து படுத்திருந்தா ரித்தன்யா. அவள் தடுக்கவே இல்லைன்னதும் விக்ரமனுடைய செய்கள் எல்லை மீற ஆரம்பிச்சது. கோவில்ல காட்டன் புடவையில வந்தது மாதிரியே இன்னைக்கும் காலேஜுக்கு காட்டன் புடவையே வந்திருந்தா ரித்தன்யா. விக்ரமன் அவள் மீது படர்ந்தவுடன் விக்ரமன் கிட்ட மயங்கி படுத்தபடி இருந்தவளை தலை முதல் கால் வரை ரசிச்சுட்டே இருந்தான் விக்ரமன். அவனுடைய கைகள் ரித்தன்யாவோட வெற்றி இடையில பதிய ஆரம்பிச்சிருந்தது. அந்த சுகத்துல தன்னை இழந்துவிடவே தயாரானா ரித்தன்யா. விக்ரமனுக்கும் ரித்தன்யாவோட இந்த நிலையை பார்த்து அவனால தன்னை கட்டுப்படுத்தவே முடியல. அவளுடைய கன்னத்திலும் கழுத்திலும் முத்தங்களை வாரி வழங்கிட்டு இருந்தவன் அவளுடைய மார்பு பகுதிக்கு வந்தான். அந்த வினாடி ரித்தன்யாவுக்கு சுயநினைவு வந்துச்சு. தான் எங்க இருக்கோம், என்ன பண்ணிட்டு இருக்கோம், யார்கிட்ட இருக்கோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டவன் ஐயோன்னு நினைச்சபடி, இவன் பாவனாவை கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறான், அப்படிப்பட்டவன் கிட்ட இப்படி மயங்கி நிக்கிறோமே, இவன் தன்னோட அக்காவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு
தன்னை இப்படி ஆசை நாகியா பயன்படுத்தி கொள்ள பார்க்கறான். தன்னோட உணர்வுகளோட இவன் விளையாடுறான் அப்படின்னு நினைச்சபடி விக்ரமனை பலம் கொண்ட மட்டும் தள்ளிவிட பார்த்தா அவ. ஆனா விக்ரமனும் ரித்தன்யாவோட மனசு புரியாம அவளை விடாம தன் செய்கைகள்ல ரொம்ப கவனமா இருந்தான். அதுக்கு மேலையும் பொறுத்து கொள்ள முடியாது அப்படின்னு நினைச்சவன், ப்ளீஸ் நான் வீட்டுக்கு போகணும், என்னை விட்டுருங்க ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சினான். ஆனா அந்த கெஞ்சல் கூட விக்ரமனோட காதுகள்ல விழவே இல்லை. முடிஞ்ச அளவுக்கு கெஞ்சி பார்த்தா விக்ரமனுடைய கைகள் நிற்காம அவளுடைய உடல்ல மேய ஆரம்பிக்கவும் அதை தாங்க முடியாத ரித்தன்யா, எங்க அக்காவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒத்துக்கிட்டு இப்போ என்கிட்ட இப்படி தப்பா நடந்துக்கிறீங்களே, உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே கிடையாதா? என்னை ஏன் இப்படி சாகடிக்கிறீங்க? இதெல்லாம் பண்றதுக்கு உங்க கையாலே என்னை கொன்னுடுங்கன்னு ஏதேதோ உளர்னபடி கதறிட்டே இருந்தா ரித்தன்யா. அதை கேட்ட விக்ரமனுக்கு சுடுதண்ணீரை மேல எடுத்து ஊத்துனது மாதிரி இருந்தது. இவ என்ன ஒளறா? இவ அக்காவை நான் கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டேனா அப்படின்னு நினைச்சவன் சடார்னு எழுந்து அமர்ந்து அவளையும் உலுக்கி உட்கார வச்சான். ரித்தன்யா எழுந்து அமர்ந்ததும் அவகிட்ட விசாரிக்கலாம்னு நினைச்ச விக்ரமன் ரித்தன்யாவை பார்த்து கேள்விகளை கேட்க ஆரம்பிக்க போனான். ஆனா அவளோ எழுந்து உட்கார்ந்த உடனேயே தன்னோட உடைகளை கூட சரி செய்யாம கதறி அழுதபடி அவனுடைய சட்டையை பிடிச்சு உலுக்கிட்டு இருந்தா. உங்களுக்கு இப்போ என்ன வேணும்? என்னை ஏன் இவ்வளவு கஷ்டப்படுத்துறீங்க? நானா உங்ககிட்ட வந்து பழகினேன்? நீங்களா தானே என்ன தொட்டீங்க? உங்ககிட்ட என்னோட மனசெல்லாம் பறி கொடுத்தேனே. ஆனா நீங்க என் பெட்ரூம்ல என் கூட அப்படி கட்டி பிடிச்சி என் கூட பழகிட்டு என்னோட அக்கா பாவனாவை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டீங்களே. சரி, கல்யாணம் எங்க அக்காவை பண்ணிக்க ஒத்துக்கிட்டீங்களே, பரவாயில்லன்னு பார்த்தா இனியாவது என்னை நிம்மதியா இருக்க விடுறீங்களா? அதுவும் இல்லை. இப்படி என் காலேஜுக்கே வந்து என்னை எனக்கே தெரியாம இங்க கூட்டிட்டு வந்து என்கிட்ட இப்படி தப்பா நடந்துக்க பாக்குறீங்களே. இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? ஊருக்காக எங்க அக்காவையும் ஆசைக்காக என்னையும் இப்படி வச்சுக்க உங்களுக்கெல்லாம் வெக்கமா இல்லையா? எனக்கு அம்மா அப்பா யாரும் இல்லைன்னு நினைச்சுதானே இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க? நான் உங்களுக்கு அப்படியெல்லாம் என்ன பாவம் பண்ணேன்? ஏன் என்னை இப்படி சித்திரவதை பண்றீங்க அப்படின்னு கேட்டு கதறி அழுதவளை பார்த்து திகச்சு போய் அப்படியே உட்காண்டிருந்தான் விக்ரமன். கொஞ்ச நேரம் அவ கதறி அழட்டும்னு அவளவே பார்த்தபடி உட்கார்ந்தான். அவ அழுது ஓஞ்சு முடிஞ்சதும் விக்கி கொண்டே அமர்ந்தவளை பார்த்து அவளுடைய நெற்றி கூந்தல அன்பா ஒதுக்கி விட்டவன் பக்கத்துல இருந்த தண்ணீர் பாட்டில்ல இருந்து ஒரு டம்ளர் தண்ணீரை எடுத்துட்டு வந்து அவ கைகள்ல திணிச்சான். தண்ணீரை வாங்கின ரித்தன்யா ஒரே முச்சில அத்தனை தண்ணீரையும் குடிச்சு முடிச்சா. டம்ளரை அவகிட்ட இருந்து வாங்கி கீழே வச்சவன் அவளுடைய புடவையெல்லாம் சரி செஞ்சு விட்டான். அப்போவுமே விக்கிட்டே இருந்தவளை பாவமா பார்த்தான் விக்ரமன். இதுல ஏதோ குழப்பம் நடந்திருக்கு அப்படின்னு உணர்ந்திருக்கிட்டான் அவன். அவள் தெளிஞ்சதும் அவகிட்ட கேட்க வேண்டிய கேள்விகள் நிறைய இருந்துச்சு. அதனால அமைதியா கொஞ்ச நேரம் அப்படியே உட்கார்ந்தான். அவ விக்கலும் கேவலமா ஒருவாறு அடங்கினதும் அவளை எழுப்பி விட்டான் விக்ரமன். ரித்தன்யா, நம்ம கொஞ்சம் பேசலாம், சரியா அப்படின்னு சொல்லி அவளை எழுப்பி நிறுத்தி பக்கத்துல இருந்த சோஃபாவில் அவளை உட்கார வச்சு அவனும் எதிர் சோஃபாவில் உட்கார்ந்துக்கிட்டான். தன்னை விட்டு அவன் விலகி அமர்ந்துகிட்டான் அப்படிங்கிற நிம்மதியில ரித்தன்யாவும் சோஃபாவில் சாய்ந்து அமர்ந்து கொண்டவன் விக்ரமனை அழுத விழிகளோட ஏறிட்டு பார்த்தா. அப்படி பார்த்த ரித்தன்யாவை ரொம்ப நேரம் கூர்மையா கவனிச்சான் விக்ரமன். சரி, இப்ப சொல்லு, நீ ஏன் இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு சொல்ற? அப்படி நிறுத்தணும்னு ஆசைப்படுற நீ நான் தொட்டதும் ஏன் என்கிட்ட முகமெல்லாம் செவந்து மயங்கி போய் நிக்கிற? இப்போ எதுக்காக இவ்வளவு அழுகிற அப்படின்னு கேட்டவனோட குரல்ல இருந்த கடுமையை உணர்ந்த ரித்தன்யா மறுபடியும் அழ ஆரம்பிக்கவும் பொறுமை இழந்த விக்ரமன் ஏய் அப்படின்னு ஆத்திரமா கத்துனவன், இப்ப நீ வாயை மூட போறியா இல்லையாடி? இது என்னடி பழக்கம்? ஊனா ஒரே அழுக அப்படின்னு அந்த குரல்ல பயந்தவ தன்னோட அழுகையை அடக்க முயற்சி பண்ணா ரித்தன்யா. அவளுடைய வாயை அழுந்த தன்னோட கைகளால மூடிக்கிட்டு தன் பெரிய விழிகளால விக்ரமனை பரிதாபமா பார்த்து விழிச்சா. அந்த பார்வையில மனம் இறங்கினவன் தனது கை கடிகாரத்தை பார்த்துட்டு மறுபடியும் அவளுடைய முகத்தை பார்த்த விக்ரமன், இங்க பாருடி, நம்மளுக்கு டைம் எல்லாம் ரொம்ப இல்லை, ரொம்ப டைம் ஆயிடுச்சு. உன்னை வீட்டில் தேட ஆரம்பிச்சிருப்பாங்க. எனக்கு இப்போ நேரமே இல்லை. நீ இப்போ என்ன பிரச்சனைன்னு உண்மையை சொல்ல போறியா, இல்ல
உனக்கு என்னதாண்டி பிரச்சனைன்னு சொல்ல போறியா? இப்போ நீ சொல்லாட்டி எவ்வளோ நேரம் ஆனாலும் நீ இந்த வீட்டை விட்டு வெளியில போகவே முடியாது. அதை மட்டும் எப்பவும் நினைவு வச்சுக்கோ அப்படின்னு சொன்னவனை மிரண்ட விழிகளோட பார்த்தா. விக்ரமன் உட்கார்ந்துட்டு இருந்த தோரணையும் அவன் சொன்ன விதத்தையும் பார்த்தவளுக்கு அவன் சொல்வதை அப்படியே செய்வான்னு தோணுச்சு. வேற வழியே இல்லாம தான் மனசுல இருக்கிறத பேச ஆரம்பிச்சா ரித்தன்யா. எனக்கு நீங்க என்னோட அக்கா பாவனாவை கல்யாணம் பண்ணிக்கிறது சுத்தமா பிடிக்கவே இல்லை. ஏன்னா ஏன்னா நான் உங்களை ரொம்ப விரும்புறேன் அப்படின்னு தன் மனசுல இருக்கிறத முகசிவப்போடு விக்கிக்கிட்டே சொன்னான் அவ. அப்போவுமே விக்ரமனுக்கு ஒன்னும் புரியல. இவ என்னதான் சொல்றா? இவளோட அக்கா பாவனாவா? அப்போ இவளோட பேர் என்ன அப்படின்னு நினைச்சவன் அவளைவே கூர்மையா பார்த்தபடி, உன்னோட அக்கா பாவனாவா? அப்போ உன் பேர் என்ன அப்படின்னு கடுமையான குரல்ல ஆச்சரியமா கேட்டான் விக்ரமன். அந்த குரல் எக்கின் தன்மையை கொண்டிருந்ததை கண்டு பயந்தவன், அப்படின்னா இவனுக்கு இன்னும் பெயர் மாற்றத்தை பத்தி உண்மை தெரியாதா? பாவனா இவன்கிட்ட இன்னும் ஒன்னும் சொல்லலையா? அப்படி அன்னைக்கு சொல்லிட்டு தான் அவ சொன்னாலே அப்படிங்கிற சந்தேகத்துல விக்ரமன் முகத்தை பார்த்தா ரித்தன்யா. அவனும் இப்ப உண்மைய தெரிஞ்சே ஆகணும் அப்படிங்கிற உத்வேகத்துல இருந்தான். ரித்தன்யாவை மீண்டும் பார்த்து, உன்னோட பேர் என்னன்னு கேட்டேன், எனக்கு இன்னும் பதில் வரல அப்படின்னு அவன் கோவத்துல சொன்னது அவளுக்கு பேச்சே வரல. ரொம்ப தயக்கமான குரல்ல, என்னோட அக்கா அக்கா தான் பாவனா. அன்னைக்கு பாவனா உங்ககிட்ட விளையாட்டுக்கு அவ பேரு ரித்தன்யான்னு பொய் சொன்னான். என் பேரு தான் ரித்தன் என்று தயங்கியபடி கூறிய வார்த்தைகளை அவ முடிக்கிறதுக்கு முன்னமே அவளை ஓங்கி பலார்னு ஒரு அடி அடிச்சிருந்தான் விக்ரமன். அவன் அடிச்சதுல சோஃபாவில் உட்கார்ந்துட்டு இருந்தவ கீழே போய் தொத்துன்னு விழுந்தவ அவளுடைய கன்னத்தை பிடிச்சபடி விக்ரமனை பாவமா பார்த்தா ரித்தன்யா. அப்படின்னா நான் தான் பாவனான்னு நினைச்சுக்கிட்டு பாவனாவை கல்யாணம் பண்ணிக்கிறதா பெரியவங்க கிட்ட சொல்லியிருக்கானா? ஐயோ அப்படின்னு பதறி போய் விக்ரமனை பரிதாபமா பார்த்தா. ஆனா விக்ரமனோ ஆத்திரத்தோட விளிம்புக்கே போயிருந்தான். திருட்டு கழுதைகளா, யாரை ஏமாத்த பாக்குறீங்க? உங்களுக்கு எவ்வளவு கொழுப்பும் திமிரும் இருந்தா இப்படி உங்க பெயரை மாத்தி சொல்லி என்னோட வாழ்க்கையோட இப்படி அக்காவும் தங்கச்சியும் விளையாடிருப்பீங்க? சீச்சி, நீங்கெல்லாம் என்ன ஜென்மங்களோ! இப்படி அடுத்தவங்க மனசெல்லாம் காதல் அப்படிங்கிற பெயர்ல உங்களுக்கெல்லாம் விளையாட உடம்பும் மனசும் கூசலையா அப்படின்னு சொன்னவனால ஆத்திரத்தை அடக்கவே முடியல. தன்னோட தேவதைன்னு நினைச்சிட்டு இருந்த அவளுமே தன்னை ஏமாத்திட்டாளே அப்படின்னு நினைச்சவனுக்குள்ள 1000 தேள்கள் ஒன்னா கொட்டினது மாதிரி இருந்தது அவனுக்கு. விக்ரமன் பேசினதை கேட்ட ரித்தன்யாவுக்கு ஐயோ அப்படின்னு ஆச்சு. விக்ரமன் தன்னையும் தப்பா நினைக்கிறாங்கிறத அவளால தாங்கவே முடியல. கண்கள்ல கண்ணீர் விண்ணு விக்ரமன் கிட்ட கெஞ்சினா, இல்லைங்க, ஒரே ஒரு நிமிஷம், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. உங்களை முதல்ல சந்திச்ச அந்த நாள் மட்டும்தான் பாவனா பேர் மாத்தி சொன்னது எனக்கு தெரியும். அடுத்த 2வது நாளே உங்ககிட்ட உண்மையை சொல்லிட்டதா அவ என்கிட்ட சொன்னான். நானும் அதை ரொம்ப நம்பினேன். இப்ப வரைக்கும் உங்களுக்கு அந்த உண்மை தெரியாதுன்னு எனக்கு சத்தியமா தெரியாதுங்க, என்னை நம்புங்க அப்படின்னு அவ கதறி அழுததுல மன இறங்கினவன் ஓய்ந்து போய் பக்கத்துல இருக்கிற சோஃபாவில் உட்கார்ந்தான் விக்ரமன். ரொம்ப நேரம் ரித்தன்யா அழுதுகிட்டே இருந்தான். விக்ரமனுக்கு இப்போ என்ன பண்றதுன்னே தெரியல. பத்திரிக்கையெல்லாம் அடிச்சு நேத்து தான் கோவில்ல வச்சு பூஜையெல்லாம் பண்ணோம். இப்போ பொண்ணோட பெயரே மாத்துறதுனா தன்னோட அப்பாவோட முகத்துல இனி எப்படி விழிப்பான்? பெரிய தொழில் செய்பவன் இப்படி சின்ன பொண்ணுங்க கிட்ட பெயர் மாற்றத்துல ஏமாந்துட்டான் அப்படின்னு வெளியில தெரிஞ்சா தனக்கு எவ்வளவு கேவலம். என்னோட மானமே போயிடுமே. தொழில் செஞ்சு பெரிய அளவுல முன்னேறணும்னு நினைச்சிட்டு இருந்தவனுக்கு இப்போ இந்த சின்ன பொண்ணுங்க தன்னோட வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயத்திலேயே இப்படி ஏமாந்து போனது வெளியில தெரிஞ்சா தான் கூட ஒப்பந்தம் செய்து தொழில் நடத்துபவர்கள் எல்லாம் இனி அவனை எப்படி நம்புவாங்க? இதை விட பெரிய விஷயம், இந்த விஷயத்த பத்தி தன்னோட அப்பா அம்மாவுக்கு என்னன்னு சொல்லுவான்? அவனுக்கு யோசிச்சு தலையே வலிச்சது. ரொம்ப நேரமா அழுது ஓஞ்சு போனவன் விக்ரமனை பாவமா பார்த்தா.
அவன் பக்கம் மட்டுமே யோசிச்சபடி இருந்த விக்ரமன் திடீர்னு நிமிர்ந்து ரித்தன்யாவை பார்த்தான். பாவம், இவளும் தான் என்ன செய்வா? அப்பா அம்மா இல்லாத சின்ன பொண்ணு. தான் வேற இப்போ அவளை அடிச்சிட்டோமே அப்படின்னு கழிவிறக்கம் அவனை தாக்க, அவளை பார்த்து காதலோட தன் கைகளை அன்பா நீட்டினான் விக்ரமன். அவன் அப்படி நீட்டின கைகளை அடுத்த வினாடியே ஓடிப்போய் கட்டி பிடிச்சிட்டு சோஃபாவில் உட்கார்ந்துட்டு இருந்தவனுடைய காலுக்கடியில் உட்கார்ந்து அந்த கைகளை இறுக்கமா பிடிச்சுக்கிட்டா. அவளுடைய கன்னங்கள்ல தன் இரு கைகளையும் ஏந்திய விக்ரமன் அவளுடைய நெற்றியில அன்பா முத்தமிட்டான். அதுக்கப்புறம் அவள் அரைஞ்ச அந்த கன்னத்திலும் சூடான தன் இதழ்களை பதிச்சான் விக்ரமன். அவளை தன்னோட மடியில அப்படியே தலை சாச்சு படுக்க வச்சுக்கிட்டான். எத்தனையோ கஷ்டங்களை தாண்டி தனக்குன்னு ஒரு உன்னதமான உயிர்ல கலந்துட்டோம் அப்படிங்கிற திருப்தியில விக்ரமனுடைய கால்களை இறுக்கி பிடிச்சபடி ஒரு விம்மலோட அவனோட மடியில கண்மூடி சாஞ்சா ரித்தன்யா. அவளுடைய தலைமுடிய மென்மையா கோதி விட்டபடி ரொம்ப நேரமா அமைதியா யோசிச்சுட்டே இருந்தான் விக்ரமன். அப்புறம் என்ன நினைச்சானோ திடீர்னு அவளையும் எழுப்பி அவனும் எழுந்து வா போகலாம் அப்படின்னு சொன்னான். எங்க அப்படின்னு கேட்டவகிட்ட பாவனை பத்தி எல்லார்கிட்டையும் சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்திடலாம் வா அப்படின்னு அவசரமா கூப்பிட்டான் விக்ரமன். ஐயோ வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு அவளும் அவசரமா சொன்ன ரித்தன்யாவை உறுத்து பார்த்தபடி, ஏண்டி ஏன் வேண்டாம்? என்னை கல்யாணம் பண்ணிக்காம அப்படியே ஏமாத்தலாம்னு பாக்குறியா அப்படின்னு கோவமா கேட்ட விக்ரமனை இவ பரிதாபமா பார்த்தா. ஐயோ அப்படியெல்லாம் இல்லைங்க. இப்போ பாவனா சொன்ன பொய்ய நீங்க எல்லார்கிட்டையும் சொன்னா பாவனாவை எல்லாரும் ரொம்ப தப்பா நினைப்பாங்க. அது மட்டும் இல்ல, உங்களையும் இப்படி எங்க கிட்ட ஏமாந்துட்டீங்களேன்னு மற்றவங்க பரிதாபமா பார்ப்பாங்க. இதெல்லாம் தேவையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொன்னா ரித்தன்யா. அதுக்காக அவ சொன்ன பொய்ய ஒத்துக்கிட்டு அவ கழுத்துல என்ன தாலி கட்ட சொல்றியா அப்படின்னு கோவமா கேட்டான் விக்ரமன். இல்லைங்க, அப்படியெல்லாம் நான் சொல்ல வரல. பாவனா சொன்ன பொய்ய நம்ம வெளியில காமிச்சுக்காம இந்த கல்யாணத்தை நீங்க எப்படியாவது நிறுத்துங்களேன். அதுக்கு என்ன வழின்னு நம்ம யோசிக்கலாமே அப்படின்னு பொறுமையா பதில் சொன்னா ரித்தன்யா. ரித்தன்யா சொன்னதை கேட்ட விக்ரமன், இந்த உலகத்துல இப்படியும் ஒரு அப்பாவி பொண்ணு இருப்பாளா? இப்படி அப்பாவியா இருக்காளே. பாவனா மேல எந்த பழியும் விழக்கூடாதுன்னு நினைக்கிறவ எவ்வளவு பொறுமையான பொண்ணா இருக்கணும். அவளுக்கு துரோகம் செஞ்சுட்டாளே அப்படின்னு தெரிஞ்சு கூட பாவனாவை மன்னிக்கிற குணம் ஆண்டவன் இவளுக்கு கொடுத்திருக்கானே. இந்த அருமையான பொண்ண தனக்கு மனைவியா எப்படியாவது அடையணும்னு மனசுல நினைச்ச விக்ரமன் ரித்தன்யா சொல்றத பத்தி கொஞ்ச நேரம் யோசிச்சான். இப்போ அவ சொன்னது போல செய்வதானால் பாவனாவோட பெயரை கெடுக்காம தனக்கு இந்த திருமணத்துல விருப்பம் இல்லைன்னு அப்படின்னு சொல்லணும். அது எப்படி சொல்றது அப்படின்னு அவனுக்கு எதுவுமே புரியல. கொஞ்ச நேரம் யோசிச்சவன், சரி வா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விக்ரமன் ரித்தன்யாவோட கைகளை இறுக்கமா பிடிச்சபடி அவளை தன் பெற்றோர்களிடம் அழைச்சிட்டு போனான் விக்ரமன். ஒரு முடிவோட விக்ரமன் ரித்தன்யாவை தன்னோட பெத்தவங்க கிட்டயாவது உண்மையை சொல்லிடணும்னு நினைச்சபடி அவளுடைய கைகளை இறுக்கமா பிடிச்சிட்டு தன்னோட காருக்கு போனவன் சட்டுன்னு நின்னு, ஏய் உங்க வீட்டுல இன்னும் உன்னை தேடிட்டு இருக்க மாட்டாங்களா? காலேஜ் முடிஞ்சு இவ்வளவு நேரம் உன்னை காணலையேன்னு கண்டிப்பா எங்கேயாவது தேடி போயிருப்பாங்களே அப்படின்னு பதட்டத்தோட கேட்டான் விக்ரமன். அவனுடைய பதட்டத்தை பார்த்த ரித்தன்யா, அப்படிலாம் இல்லைங்க, இன்னைக்கு வீட்டுல யாரும் இல்லை. பாவனாவுக்கு காலேஜ்ல ஏதோ மீட்டிங்னு அவ வரக்கு லேட் ஆகும்னு காலையிலே சொல்லிட்டு தான் போனான். சித்தியும் சித்தப்பாவும் கல்யாண பத்திரிக்கை கொடுக்கறதா சொல்லி காலையிலேயே கோயம்புத்தூருக்கு போயிட்டாங்க. அதனால வீட்டுல யாரும் இல்லை, வேலைக்கார அம்மாவை தவிர. என்ன யாரும் அங்க தேடிட்டு இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னான் ரித்தன்யா. அதை கேட்டு கொஞ்சம் அமைதியா பெருமூச்சு விட்டவன், சரி வா அப்படின்னு அவளை கார்ல கூட்டிட்டு போய் தன்னோட வீட்டுக்கு போனான் விக்ரமன். அங்க தன்னோட வீட்டுல தன்னோட பெற்றோரை மட்டுமே எதிர்பார்த்தவனுக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. ஏன்னா அங்க பாவனாவோடைய அப்பா அம்மாவும் இருந்தாங்க. அதாவது ரித்தன்யாவோட சித்தியும் சித்தப்பாவும். வாசனும் பவித்ராவும் கோயம்புத்தூர்ல தனக்கு உறவினர்களா இருப்பவங்களுக்கெல்லாம் பத்திரிக்கை கொடுத்துட்டு நேரா சதாசிவத்தையும் ரோகிணியும் பார்த்துட்டு போலாம்னு இங்க வந்திருந்தாங்க.
இத அறியாத விக்ரமன் ரித்தன்யாவை கூட்டிட்டு தன்னோட வீட்டுக்கு போக அங்க 4 பேரையும் பார்த்து 2 பேரும் அதிர்ச்சி அடைஞ்சாங்க. அப்போ அங்கிருந்த பவித்ராவுக்கு விக்ரமன் ஏன் ரித்தன்யாவை கூட்டிட்டு வரான் அப்படின்னு அவளுக்கு ஒன்றும் புரியல. அனைவரும் விக்ரமனையும் ரித்தன்யாவையும் விழிவிரித்து ஆச்சரியத்தோட பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க அப்படியெல்லாம் பார்க்க காரணம், விக்ரமன் ரித்தன்யாவோட கைகளை அழுத்தமா பிடிச்சிருந்தான். அதை பார்த்த சதாசிவத்திற்கு இவன் என்ன பண்றான்னு எதுவுமே புரியல. என்ன விக்ரமா இது, ரித்தன்யாவை கையை பிடிச்சிட்டு இங்க கூட்டிட்டு வர? இவ்வளோ நேரம் ரித்தன்யாவை எங்க கூட்டிட்டு போயிருந்த? முதல்ல அவளுடைய கையை விடு விக்ரமா அப்படின்னு கொஞ்சம் வருத்தமான குரல்ல சொன்னாரு. அவருக்கு வாசன் பவித்ரா முன்னாடி இப்படி விக்ரமன் நடந்துக்கிறது சுத்தமா பிடிக்கல. அதை கேட்ட விக்ரமன் ரித்தன்யாவோட கைகளை விடாம மறுபடியும் நல்லா அழுத்தமா பிடிச்சுக்கிட்டு தான் பக்கத்துல இழுத்துக்கிட்டான். அப்பா, நான் விரும்பின பொண்ணு இவதான். அது பாவனான்னு எனக்கு தெரியாது. நான் ரித்தன்யாவை தான் பாவனான்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட பேர் மாத்தி சொல்லிட்டேன். தப்பு என் மேலதான், என்னை மன்னிச்சிடுங்க, இந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்க அப்படின்னு சொன்னான். அதை கேட்ட எல்லாருக்கும் பகீர்னாச்சு. பவித்ராவுக்கு சொல்லவே வேண்டாம். ரித்தன்யாவை அவ்வளோ வெறுப்போட பார்த்தா. பாவி, கூடவே இருந்து என்னோட பொண்ணோட வாழ்க்கையவே அழிச்சிட்டியே அப்படின்னு சொல்லிச்சு அவளுடைய பார்வை. வாசனுக்கும் இப்போ ரித்தன்யா மேல கோபம் பத்திக்கிட்டு வந்தது. இதெல்லாம் என்ன சிறுபிள்ளைத்தனமான ஒரு விளையாட்டு அப்படின்னு மனசுல நினைச்சவரு, ஏன் விக்ரமன், உங்களுக்கு எது பாவனா எது ரித்தன்யான்னு இதுவரைக்கும் தெரியாதா அப்படின்னு ஆத்திரத்தோட திருப்பி கேட்டாரு. அதை கேட்ட விக்ரமனுக்கும் என்ன பதில் சொல்றதுன்னு ஒரு வினாடி தயங்கி போய் நின்னான். அப்புறம் இப்ப விட்டா தன்னோட வாழ்க்கையில எப்பவுமே பேச முடியாது அப்படின்னு உணர்ந்தவன் தைரியமா தலை நிமிர்ந்து நின்னபடி, என்னை மன்னிச்சிடுங்க, நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். பாவனா மேலையும் ரித்தன்யா மேலையும் எந்த தப்பும் இல்லை. எனக்கு ஏதோ ஒரு பெயர் குழப்பம், அதனால நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு பாவனாவை கல்யாணம் பண்ணிக்கிறதா சொன்னேன். ஆனா எனக்கு மனசுக்கு பிடிச்ச பொண்ணு இந்த பொண்ணு தான். இவ பேர் என்னன்னு நான் இப்பதான் தெளிவா தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு பாவனாவுடைய தவறையும் சேர்த்து தான் மேல போட்டுக்கிட்டான் விக்ரமன். அதை கண்ட ரித்தன்யாவுக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. ஐயோ, தங்களுடைய தவறையெல்லாம் தான் மேல போட்டுக்கிட்டானே அப்படின்னு ஆதங்கத்தோட விக்ரமனையே பார்த்துட்டு இருந்தா. அவளுக்குமே இப்ப என்ன பண்றதுன்னு புரியல. சதாசிவத்திற்கும் ரோஹிணிக்கும் மனசெல்லாம் கலங்கி போச்சு. ஐயோ, இது என்ன இப்படியெல்லாம் பண்றானே, பத்திரிகையெல்லாம் அடிச்சு உறவினர்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு வந்திருக்கிற இந்த சூழ்நிலையில இப்படி தன்னோட பையன் கல்யாண பொண்ணையே மாத்தி சொல்றானே அப்படின்னு நினைச்சபடி சதாசிவம் விக்ரமனை பார்த்து, சரிப்பா, நடந்தது நடந்து போச்சு. பத்திரிகையில பாவனா பேரெல்லாம் போட்டுட்டோம் இல்லையா, போனது போகட்டுமே, ரித்தன்யாவை மறந்துடு. பாவனாவையே நீ கல்யாணம் பண்ணிக்கோ, அவளும் நல்ல பொண்ணுதானே அப்படின்னு சொன்னாரு. அதை கேட்ட விக்ரமன் தன்னோட அப்பாவை உறுத்து விழிச்சான். அது எப்படிப்பா, மனசுக்கு பிடிச்ச ஒரு பொண்ணை விட்டுட்டு இன்னொரு பொண்ணை என்னால எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? நீங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. தோ இந்த பொண்ணுதான் உங்க வீட்டுக்கு மருமகளா வரணும். எனக்கு மனைவியாக போறது இவளா மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு உறுதியா சொன்னான் விக்ரமன். அதை கேட்ட பவித்ராவுக்கும் கோபமும் ஆதங்கமும் வருத்தமும் எல்லாம் ஒன்னு சேர வந்தது. ஐயோ, என் பொண்ணோட வாழ்க்கை இப்படி பாழ போயிடுச்சு. இனி கேட்கறவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன பதில் சொல்ல முடியும்? இந்த திருமணம் நின்னு போனா பாவனாக்கு அதுக்கப்புறம் கல்யாணமே ஆகாம போயிட்டா என்ன பண்றது அப்படின்னு எல்லாம் மனசு ரொம்ப குழம்பி போனா பவித்ரா. விக்ரமனை கோவத்தோட பார்த்தவ, இங்க பாருங்க தம்பி, உங்க விளையாட்டுக்கெல்லாம் நாங்க ஆளாக முடியாது. உங்க தப்புக்கு நாங்க பொறுப்பேற்றுக்க முடியாது. பத்திரிக்கையில பாவனாவோட பெயர் வந்துருச்சு, அதனால என் பொண்ணை நீங்க கல்யாணம் பண்ணித்தான் ஆகணும். ரித்தன்யா ரொம்ப சின்ன பொண்ணு, இப்ப கல்யாணம் பண்ணிக்கிற சூழ்நிலையில அந்த பொண்ணு இல்ல, அதனால அவளை விட்டுடுங்க. நீங்க பண்ணிக்கிறதா இருந்தா பாவனாவை கல்யாணம் பண்ணிக்கோங்க, இல்ல எங்க வீட்டுல இருந்து நீங்க எந்த பொண்ணையும் எடுக்க வேண்டாம் அப்படின்னு கோவமா கத்தினா பவித்ரா. அதை கேட்ட விக்ரமனுக்கும் கோபம் தலைக்கேறிச்சு. இங்க பாருங்க, ரித்தன்யா சின்ன பொண்ணுதான், ஆனா 18 வயசு முடியாத பொண்ணு இல்லையே. அவ விருப்பப்படிதான் இந்த கல்யாணம் நடக்கணுமே தவிர உங்க விருப்பப்படி இல்ல அப்படின்னு ஆத்திரமா சொன்னவன் ரித்தன்யாவை தன் கைகள்ல இருந்து பிரித்து எடுத்து தனக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினான். இப்போ நீதான் சொல்லணும் ரித்தன்யா, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையா?
என்ன உன்னால கல்யாணம் பண்ணிக்க முடியுமா முடியாதா அப்படின்னு அத்தனை பேர் முன்னிலையும் ரித்தன்யாவை பார்த்து கேட்டான் விக்ரமன். இப்போ விக்ரமனுடைய மானம் அதுதான் முக்கியம். தாங்கள் செஞ்ச தவறையெல்லாம் தன் மீது போட்டுக்கிட்டு இப்படி நிக்கிறான். இவனை இப்ப காப்பாத்துறது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைச்சு தெளிவாவும் உறுதியாவும் தலையாட்டினா ரித்தன்யா. ஆமா, நான் உங்களை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். வேற யாரையும் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். உங்களை தான் நான் மனப்பூர்வமா விரும்புறேன் அப்படின்னு அத்தனை பேர் முன்னிலையிலும் ரித்தன்யாவும் சொல்ல, பெரியவர்கள் அத்தனை பேருக்குமே இப்போ தெளிவா புரிஞ்சது இவங்களை இனி பிரிக்கவே முடியாதுன்னு. ரித்தன்யா தெளிவாக உறுதியாகவும் சொன்னதை கேட்ட வாசனுக்கு இனி வேற வழியே இல்லைன்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு. சதாசிவத்தை திரும்பி பார்த்தவரு, நம்ம இத பத்தி மேற்கொண்டு அப்புறமா பேசலாம் சதாசிவம். பாவனா கிட்டையும் இத பத்தி நான் பேசிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் நம்ம என்ன முடிவு பண்ணலாம்னு உட்கார்ந்து யோசிக்கலாம் அப்படின்னு சொன்னாரு வாசன். அதை கேட்ட விக்ரமன், இதுல முடிவு பண்றதுக்கு ஒன்றும் இல்லைங்க. கல்யாண பத்திரிக்கையில பேர் எப்படி வேணா இருந்துட்டு போகுது. அதை நீங்க மாத்தி அடிச்சாலும் சரி, மாத்தி அடிக்காம போனாலும் சரி, அதை பத்தியெல்லாம் எனக்கு கவலை இல்லை. ஆனா அந்த முகூர்த்த தேதியில எனக்கு பக்கத்துல உட்கார்ந்து என் கையால தாலி கட்டிக்க போறது இவளாதான் இருக்கணும். அதுல எந்த மாற்றமும் இருக்கக்கூடாது அப்படின்னு உறுதியா சொன்னான் விக்ரமன். அவனுடைய உறுதியை கண்ட அனைவருமே கொஞ்சம் பயந்துதான் இருந்தாங்க. இவனுக்கு ரித்தன்யாவை கல்யாணம் செஞ்சு வைக்காம போனா கண்டிப்பா இவன் விடமாட்டான். எப்படியாவது இவளை எந்த வழியிலாவது கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் ஆவான் அப்படின்னு உணர்ந்த பெற்றவர்கள் விக்ரமனுடைய போக்கிற்கு ஒத்துழைச்சாங்க. வாசனுக்கோ விக்ரமன் இந்த ஊட்டியில ரொம்ப பெரிய பணக்காரன். இப்பதான் தன்னோட தொழில கொடிக்கட்டி பறந்துகிட்டு இருக்கான். அவனை பகைச்சுக்கிட்டு எந்த தொழிலையும் இங்க பண்ணவே முடியாதுன்னு வாசனுக்கு ரொம்ப நல்லா தெரியும். இப்ப இருக்கிற சூழ்நிலை வேற வழியே இல்லாம ரித்தன்யாவை விக்ரமனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா சம்மதம் சொன்னாரு. அதன்படி விக்ரமனுக்கும் ரித்தன்யாவுக்கும் கல்யாண ஏற்பாடு ரொம்ப வேகமா நடந்தது. உண்மை தெரிஞ்சு போன விஷயம் பாவனாவுக்கு தெரிஞ்சதும் முதல்ல கோவப்பட்டது என்னமோ உண்மைதான். ஆனா அதுக்கப்புறம் அவ மனச அவளே சமாதானம் பண்ணிக்கிட்டா. இனி வேற வழியே இல்லை. விக்ரமனுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு. ஏதோ பாவனாவோட நல்ல நேரம் விக்ரமன் எல்லா பழியையும் தாமேலேயே போட்டுக்கிட்டு பாவனாவை தப்பிக்க வச்சிட்டான். இந்த பெயர் மாற்றத்தோட முக்கிய காரணமே பாவனாதான்னு வாசனுக்கு மட்டும் தெரிஞ்சா வேற வேணையே வேண்டாம். தன் மகளை அவர் அடிச்சு வெள்ளாசிடுவாரு. எப்படியோ விக்ரமன் தன்னை இதுல இருந்து காப்பாத்திட்டான் அப்படின்னு நிம்மதி பெருமூச்சோட ரித்தன்யாவுக்கும் விக்ரமனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க பாவனாவும் சம்மதிச்சா. அதன்படி திருமண ஏற்பாடு மிக அழகாகவும் அனைவரோட சந்தோஷத்தோடனும் நடைபெற்றுச்சு. ஆனா அதுக்கப்புறம் நடந்தது